தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் புதுசாக ஜீரோதா யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஷேரை வாங்கும்போது அதை நம்ம மார்க்கெட் ஆர்டரில் வாங்கணுமா இல்லை லிமிட் ஆர்டரில் வாங்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் வரும். இந்த வீடியோவில் மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னா என்ன, லிமிட் ஆர்டர் அப்படின்னா என்ன, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், எந்த சுச்சுவேஷனில் நம்ம எந்த மாதிரியான ஆர்டர் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் லைவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. நீங்க இன்னும் ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான அபிஷியல் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலியமா மொபைல் யூஸ் பண்ணி வித்தின் 3 மினிட்ஸ்ல ஃப்ரீயா நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஆர்டர் லிமிட் ஆர்டர் அப்படின்னா என்னங்கறத தியரிட்டிக்கலா பார்க்கலாம். அடுத்து இந்த மார்க்கெட் ஆர்டர் லிமிட் ஆர்டரை எப்படி நம்ம ஜீரோதா ஆப்ல வந்து பிளேஸ் பண்றது அப்படிங்கறத லைவா நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னா இப்ப நீங்க மார்க்கெட் ஆர்டரை செலக்ட் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்துல மார்க்கெட்ல கிடைக்கிற பெஸ்ட் அவைலபிள் பிரைஸ்க்கு அருகில அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, ஓகேங்களா? இப்போ நீங்க அதை வந்து மார்க்கெட் ஆர்டர்ல வந்து ஆர்டர் போடுறீங்க பை பண்றதுக்கு அப்படின்னா எக்ஸாக்டா அந்த 100லே வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. 100 ரூபாய் 10 பைசா இல்ல 100 ரூபாய் 50 பைசா இல்ல 90 ரூபாய் 90 பைசா அது எக்ஸிக்யூட் ஆகலாம். அப்போ இதை ஈஸியா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா எக்ஸாக்ட்டா நான் அந்த பிரைஸ்ல வாங்க தேவையில்லை. ஒரு 50 பைசா இல்ல 1 ரூபாய் முன்ன பின்ன இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படிங்கிறவங்க இந்த மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணலாம். லிமிட் ஆர்டர் அப்படின்னா அப்படியே மார்க்கெட் ஆர்டருக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது இப்போ ஒரு ஷேர் 100 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு அது 100 ரூபாய்க்கு தான் நான் வாங்கணும் அப்படின்னு நீங்க பிக்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் லிமிட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷேர் பிரைஸ் வந்து 100 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இதை நீங்க வந்து இப்ப 98 வந்தாதான் நான் வாங்கணும் நீங்க பிக்ஸ் பண்ணி லிமிட் ஆர்டர்ல போட்டீங்க அப்படின்னா எப்ப 98 வருதோ அப்பதான் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல நான் 101 ரூபாய்க்கு தான் அந்த ஷேரை நான் வாங்க போறேன், இல்ல 99 ரூபாய்க்கு வாங்க போறேன், இல்ல 105 ரூபாய்க்கு வாங்க போறேன், இல்ல 95 ரூபாய்க்கு வாங்க போறேன், நீங்க என்ன பிரைஸ் வேணாலும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கங்க. எனக்கு இந்த பிரைஸுக்கு தான் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நீங்க வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க லிமிட் ஆர்டர்ல அந்த பிரைஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இந்த மார்க்கெட் ஆர்டர் அண்ட் லிமிட் ஆர்டரை ஜீரோதா கைட் ஆப்ல எப்படி நம்ம வந்து பிளேஸ் பண்றது அப்படிங்கிறத இப்போ நம்ம லைவ் டெமோ பார்க்கலாம். இப்போ நான் ஜீரோதா கைட் ஆப் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ச் லிஸ்ட், ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த கோல்டு கேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் பை பண்ணணும். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணுங்க. பை செல் அப்படின்னு வரும். இப்போ நம்ம பை பண்ண போகிறோம். பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. மேலே என்எஸ்சி பிஎஸ்சி அப்படிங்கிறது இருக்கும். என்எஸ்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்குவோம். ரெகுலர் அப்படிங்கிறதுல குவான்டிட்டி அப்படிங்கிறதுல ஜஸ்ட் டெமோக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு குவான்டிட்டி அப்படிங்கிறத நான் என்ட்ரு பண்ணுறேன். டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆர்டரில் இருக்கும். ஸோ இந்த ஏரோ இருக்கு இல்லையா, டபுள் ஏரோ, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிமிட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். திரும்ப அகைன் அந்த மார்க்கெட்டுக்கு கீழே உள்ள அந்த டபுள் ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிமிட் மார்க்கெட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிமிட் ஆர்டர் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு கேஸ் அப்படிங்கிற ஒரு ETF பார்த்தீங்கன்னா 22 ரூபாய் 37 பைசா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் லிமிட் ஆர்டரில் போடுறேன். நான் என்ன போடுறேன் அப்படின்னா 22 ரூபாய் வந்ததுன்னா அதை நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நான் இன்ட்ராடே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஸ்வைப் டு பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். ஸோ இந்த ஆர்டர் பிளேஸ் ஆனதை நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா கீழே ஆர்டர்ஸ் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆர்டரில் நமக்கு வந்து ஷோ ஆகும். எக்ஸிக்யூட்டட் போனீங்க அப்படின்னா 0 அப்படின்னு வரும். எதுவுமே நம்ம எக்ஸிக்யூட் ஆகலை, இன்னும் வந்து ஓப்பன் ஆர்டர்லேயே தான் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா இப்போ அது 22 ரூபா 37 பைசா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்போ 22 ரூபாய் வருதோ அப்போ தான் நீ வாங்கு, ஒரு குவான்டிட்டி வாங்கு அப்படின்னு நம்ம லிமிட்டில் நம்ம செட் பண்ணுறோம். எக்ஸாக்டாக இந்த ப்ரைஸில் நீ வாங்கு அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம லிமிட் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுவே மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னா ஓகே, நான் இப்போ இந்த ஆர்டர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேன்சல் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ கேன்சல் ஆர்டர்னு இருக்கு இல்லையா, எஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ எக்ஸிக்யூட்டரில் பார்த்தீங்கன்னா கேன்சல் அப்படின்னு வந்துருச்சு, ஓகேங்களா? ஓப்பன் ஆர்டர் 0. இப்போ நம்ம மார்க்கெட் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அகெயின் நான் கோல்டு கேஸை கிளிக் பண்ணுறேன். பை அப்படிங்கிறத கொடுக்குறேன். இங்கே என்எஸ்சி குவான்டிட்டி 1 லிமிட்டை வந்து என்னென்னா மார்க்கெட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். அதே இன்ட்ராடே ஸ்வைப் டு பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். ஸோ ஆர்டர்ஸில் போய் பாருங்கள், மேலே கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது.
ஓப்பன் ஆர்டர்ஸ் கிடையாது, டைரக்டா எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ 22 ரூபா 37 பைசாக்கு வாங்கியிருந்தேன். ஸோ அதே 22.37க்கு வந்து அது வந்து பை ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ இது வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால எக்ஸாக்டாக அந்த ப்ரைஸ்க்கு நம்மளால் பை பண்ண முடியுது. இதுவே 500 இல்லை 1000 ரூபீஸ் அந்த மாதிரி விலை அதிகமான உள்ள ஸ்டாக்ஸை நீங்கள் மார்க்கெட் ஆர்டரில் பிளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது 999க்கும் ஆர்டர் பிளேஸ் ஆகலாம், இல்லை 1001 1002க்கு கூட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த டயத்தில் அந்த லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸுக்கு அருகில் என்ன பெஸ்ட் ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ்க்கு நமக்கு பை ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. போர்ட்ஃபோலியோ போயிட்டு பொசிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம மார்க்கெட் ஆர்டர் நம்ம லிமிட் ஆர்டர் வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். இப்போ இதுவே இந்த மார்க்கெட் ஆர்டர் லிமிட் ஆர்டரை நம்ம ஷார்ட் செல்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பை பண்ணி செல் பண்ணுறோம், செல் பண்ணி பை பண்ணுறதுக்கும் இந்த மார்க்கெட் லிமிட் ஆர்டரை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டர் லிமிட் ஆர்டரை பற்றி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஜீரோதால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே உங்களால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்கமிங் டேஸில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.